குட் மார்னிங், திஸ் இஸ் ராஜசேகரன். நாம் இன்னைக்கு மறுபடியும் ஒரு கண்ணதாசனை பற்றி, அவருடைய திறமையை பற்றி ஒரு பாட்டை அனலைஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ஒரு பெரிய தீசிஸை எழுதலாம், ஒரு பிஹெச்டி கூட வாங்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மிக அருமையான பாட்டு. பலைபாண்டி என்ற படத்தில் டிஎம் சௌந்தரராஜன், சுசிலா, அப்புறம் பிவி சீனிவாசன், ஜமுனா ராணி இவங்கெல்லாம் பாடின பாட்டு. கண்ணதாசன் எழுதி 1965 எழுதியிருக்காரு. ஒவ்வொரு வரியிலையும் காய் 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 காய்னு வரும். காய்னா காய்னு ஒரு அர்த்தம். காய் அப்படின்னா இது ஸ்ப்ரெட்டிங் த ரேஸ், அதாவது நிலா காய்கிறது அப்படின்னா அந்த காய். திக்கு அப்படின்னா திசை, அத்திக்கு அந்த திசை அப்படின்னு. மொத்தம் 32 காய் பற்றி எழுதியிருக்காரு. 1965 எழுதியிருக்காரு. இப்போ அந்த பாட்டை அனலைஸ் பண்ணுறது நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மொத்தம் எத்தனை காய் போட்டிருக்காருன்றது இப்போ பார்ப்போம். ஏன் அப்படி போட்டார், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அத்திக்காய், ஆலங்காய், இத்திக்காய், கன்னிக்காய், ஆசைக்காய், பாவைக்காய், அங்கிகாய், அவரைக்காய், கோவைக்காய், மாதுளங்காய், எண்ணுளங்காய், இரவுக்காய், உறவுக்காய், ஏழைக்காய், நீயும்காய், நிதவுங்காய், இவளைக்காய், உருவங்காய், பருவங்காய், வாழைக்காய், ஏலக்காய், ஜாதிக்காய், கனியக்காய், விலங்காய், தூதுவளங்காய், மிளகாய், சுரைக்காய், வெள்ளரிக்காய், சிரிக்காய், கொத்தவரங்காய், தனிமையிலே ஏங்காய். எத்தனையோ காய். கண்ணதாசனை மிஞ்சாது யாருமே இல்லைங்க. அவரை பற்றி, அந்த பாடலை பற்றி ஒரு பெரிய வீடியோ ஒன்று நான் போட போகிறேன். அதுக்கு ப்ரீலூடாக இதை நான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் அந்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு 1 வீக்குள்ளே வரலாம், எப்போனாலும் வரலாம். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.